சூப்பராக கேக் ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக 1 hour ஆச்சாம்மா? 2 hours. 2 hours 2 மணி நேரம் வச்சோம் பாருங்கள் இந்த ப்ளம்ஸ் கேக்கு. கட் பண்ணி சாப்பிட்டுக்கோம். சூப்பராக இருக்குது. இப்படி இருக்குது ஸ்லைசஸ் கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டா கம்மியாக சூப்பர் சூப்பர். ரெண்டரை கிலோ கேக் ஆகிருக்கு இல்லை? ஆஃபு 1 1.5 2 2.5 3 கிலோ இருக்கும். சூப்பரான கேக்கு. இதே நாங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் பிள்ளைகளே. கிறிஸ்மஸ் கேக்கு, எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கேக்கு இதுதான். பண்ணாக்கா சாமி பட்டாங்க எடுக்கணுமா? எப்படி இருக்கு கேக்கு? சூப்பர். டேஸ்ட் பத்தி சொல்லு. உங்க தாத்தா தான் மாதிரி இருக்குது. மெக்கனட் மாதிரி இருக்கு. மெக்கனட் மாதிரி இருக்கு. கிறிஸ்மஸ் ப்ளம்ஸ் கேக் செய்யறதுக்கு பட்டர் 150 கிராம் 150 மில்லிகிராம் பட்டர் எடுத்துக்கணும். ப்ரௌன் சுகர் 150 கிராம் ப்ரௌன் சுகர். பட்டர் ப்ரௌன் சுகர் ஸ்டவ் சிம்மில் வச்சு இது 500 grams chopped nuts. எல்லா நட்ஸும் 500 கிராம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு தோல், ஆரஞ்சு ஸ்கின்னை கொஞ்சம் தூவி போட்டுக்கணும். ஆரஞ்சு ஜூஸு 2 பழத்தினுடைய ஜூஸு அதையும் ஆட் பண்ணிக்கணும். கரையணும். இது நல்லா கிளறணும். ஸ்டவ் சிம்மில் இருக்குது. நம்ம இந்த ப்ளம்ஸ் எல்லாம் ஊற வைக்காதனால இது நல்லா வந்து கொதி வரட்டும். ஒயின் 1 கப்பு. எங்கம்மா வச்சுருந்தேன்? இதில் வந்து ஃப்ரூட்ஸு, ஒயின், பட்டர், சுகர், ப்ரௌன் சுகர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். சொல்லுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இந்த ப்ளம்ஸ் எல்லாம் நல்லா ஊறணும். ஆஃப் பண்ணிடலாம். இதுவாகிடுச்சு. குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். 200 கிராம் மைதா மாவு எடுத்துக்கணும். நல்லா ஜலிச்சு அதில் போட்டுக்கணும். சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சால்ட்டு. பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் இந்த மைதாவிலே போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா ஜலிச்சுக்கிட்டு மைதாவை நல்லா ஜலிச்சுக்கணும். பட்டைப்பொடி அந்த போட்ட ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் பட்டைப்பொடி. ஜாதிக்காய் இருந்தாக்கா நம்ம தேய்ச்சி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் பொடி. ஜாதிக்காய் வந்து பாருங்க
சீவிக்கிறோம். ஜாதிக்காய் இருக்குது, அதனால் சீவிக்கிறோம். ஒரு லவங்கம்மா, இது வந்து ஒரு 3 லவங்கத்தை பொடி பண்ணி 3 லவங்கத்தை எடுத்து பொடி பண்ணிக்கணும். நம்ம பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். லவங்க பொடி. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் வெண்ணிலா 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு அந்த முட்டையில் 3 முட்டையில் நல்லா போட்டு அடிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸில் அந்த எக்கை அடித்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மைதா மாவில் நட்ஸு, வால்நட், பாதாம் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி 200 மைதா மாவு வச்சுருக்கோம்ல, அதில் பேக்கிங் சோடாலாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் போட்டு நட்ஸை போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கலந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நட்ஸில் போட்டு இந்த ஃப்ரூட்ஸு அதில் போட்டு நம்ம கிளறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக கிளறிடலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக ஒரே இதை பாருங்கள். கட் அண்ட் ஃபோல்ட். ரொம்ப கிளறக்கூடாது. ரொம்ப கிளறக்கூடாது. இந்த மாதிரி கிளறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இது யார் கொடுக்குறது? இந்த மனுஷன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜன்னல் ஒரு கிண்ணத்தில் நம்ம அதை கலந்து வச்சதை கேக்கை வந்து 400 அரை கிலோ போடுறோம். கேக் கரெக்டாக அரை கிலோ போட்டிருக்கோம். 500 கிராம் போட்டு கிண்ணத்தில் பட்டர் தடவி போட்டு பாருங்கள். ஓவனில் வைக்கணும். 300 செல்சியஸா 30 மினிட்ஸ். 300 டிகிரி ஃபாரன்ஹீட் இது. ஃபாரன்ஹீட். ஓகே. முப்பது நிமிஷம் வைக்கணும். இதில் வந்து